வணக்கம். இது ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். பிரதம நீதியரசர் திருமதி ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு எதிரான குற்றப்பிரேரணையை பாராளுமன்றத்தின் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளும் தினம் பற்றி எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெறும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும். பாராளுமன்றம் எதிர்வரும் 8ஆம் தேதி கூட உள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான 14 குற்றச்சாட்டுகளின் கீழ் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் கையொப்பங்களுடன் குற்றப்பிரேரணை கடந்த நவம்பர் 1ஆம் தேதி சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இது நவம்பர் 6ஆம் தேதி பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்கப்பட்டது. அதன் பின்னர் சபாநாயகர் பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவை நியமித்தார். இவற்றில் 5 குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்த விசேட தெரிவுக்குழு அவற்றில் 3 குற்றங்களுக்கு பிரதம நீதியரசர் பொறுப்பு கூற வேண்டும் என தீர்மானித்தது. இந்த விசேட விசாரணை அறிக்கை கடந்த மாதம் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பான விவாதம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 1 மாத காலத்தின் பின்னர் இடம்பெற வேண்டும். இதற்கமைய எதிர்வரும் 8ஆம் தேதிக்கு பின்னர் இந்த விவாதம் நடத்தப்படும் என பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி குறிப்பிட்டார். இந்த விவாதத்தின் போது குற்றப்பிரேரணைக்கு சார்பாகவோ எதிராகவோ கருத்து வெளியிடும் உரிமை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டு. இதன் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். குற்றப்பிரேரணையை பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும். இந்த தீர்மானம் ஜனாதிபதியின் கவனத்திற்காக சபாநாயகரால் அனுப்பி வைக்கப்படும். பிரதம நீதியரசர் தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. சபாநாயகரின் அனுமதியின்றி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிராக அவமதிப்பு பிரேரணையை கொண்டுவர முடியும் என பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டமூலத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதி சபாநாயகர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். குற்றப்பிரேரணையை விசாரிக்கும் விசேட தெரிவுக்குழுவில் ஆளும் கட்சி சார்பில் 7 உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி சார்பில் 4 பேரும் கலந்து கொண்டனர். மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஆர் சம்பந்தனும் பங்கேற்றனர். அவ்வாறான விசேட தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க முடியாது என நீதிமன்றம் சபாநாயகருக்கும் குழு உறுப்பினர்களுக்கும் அறிவிப்பாணையும் முன்வைத்தது. எனினும் இந்த குழு அரசியல் அமைப்பின்படி அமைக்கப்பட்டது என்றும் பாராளுமன்றத்தை மேலாண்மைக்கு சவால் விடுக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என்றும் சுட்டிக்காட்டிய சபாநாயகர் நீதிமன்றத்தின் உத்தரவை தள்ளுபடி செய்தார். தெரிவுக்குழு தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்வது நீதிமன்றத்தின் பொறுப்பல்ல என சபாநாயகர் வலியுறுத்தினார். எனினும் விசேட தெரிவுக்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்திய மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர் விஜித ஹேரத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆர் சம்பந்தனுக்கு பதிலாக அந்த கட்சியின் பிரதிநிதி எம் ஏ சுமந்திரனும் நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இது தொடர்பாக பிரதி சபாநாயகர் கருத்து வெளியிடுகையில் சாட்சியம் அளித்திருந்தால் 17வது உறுப்புரிமையை மீறுவதாக அது அமைந்துவிடும். இதன்போது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக அவமதிப்பு பிரேரணை கொண்டுவரும் ஆற்றல் உள்ளது. அப்படி இல்லை என்றால் பாராளுமன்றத்துக்கு தேவையான விதத்தில் செயற்பட வேண்டும். அதேபோல் பாராளுமன்றத்துக்கான அதிகாரமும் சிறப்புரிமையும் 9வது உறுப்புரிமையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது என குறிப்பிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு பாராளுமன்றம் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள எந்த அதிகாரமும் இல்லை என முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அனைத்து நீதிமன்ற கட்டமைப்பும் சீர்குலையும் வாய்ப்பு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். குற்றப்பிரேரணையின் சட்டப்பூர்வ தன்மை தொடர்பில் தெளிவுபடுத்தும் போது முன்னாள் பிரதம நீதியரசர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். Now, this disciplinary action is something that should be understood. Any employer has a power of disciplinary control over the employee. Now, all judges are basically employees of the government. Superior courts, at Court of Appeal and Supreme Court, the power of disciplinary control is with the Parliament under Article 107 of the Constitution. So, this Parliament has to regulate the procedure. And Article 107(3) says Parliament should enact a law or standing orders to regulate this procedure. Now today what has happened is the Parliament entertained the motion signed by more than 1/3 of the members, that is 117, more than half the members, and submitted to the Speaker. Speaker accepted the motion, appointed a standing committee to go into select committee to go into this charges that were done under the standing orders. So on the face of it, that's a valid procedure. Under British common law, has a court issued a writ on Parliament. As far as I am aware, under British common law, no court in England has issued a writ. Now this has gone on for centuries in Britain. So if we looked at that basic thing, we won't fall into these errors.
basic thing must be looked at. Standing orders are solely under the control of Parliament and no other body. Now, in this also, no court in England has gone into the standing orders of the British Parliament. So we can easily get precedents from England. So I think these basic issues should be considered by court first, with all due respect to the judges and the courts and the lawyers who are appearing. I think if they address this thing from basic point of view, these problems could be avoided. பிரதம நீதியரசரின் நடத்தைகள் அரசியல் பின்னணியை எடுத்தியம்புவதாக அமைச்சர் விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு நடத்தைக்கு எதிராக குற்ற பிரேரணையை முன்வைத்தது நியாயமான விடயமாகும் என அமைச்சர் குறிப்பிட்டார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். தனக்கு பிரச்சினை வரும்போது அந்த பிரச்சினையை தீர்த்துக் கொள்வதற்காக முழு கட்டமைப்பையும் சீர்குலைக்கும் ஒருவர் இந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்பது தற்போது நன்றாகவே புலப்படுகிறது. இவ்வாறான அரசியல் ஒருபோதும் இந்த நாட்டின் நீதிமன்றத்துறைக்குள் இடம்பெறவில்லை. இதிலிருந்து தெளிவாவது என்னவென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்ற பிரேரணையை கொண்டு வந்தது சரியானது என்றே. இதனை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என நாம் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றோம். இது நாட்டின் மேலாண்மைக்கு எதிரான சக்தியாகும். இதற்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு நாம் பொதுமக்களை வலியுறுத்துகின்றோம். ஜனநாயக ரீதியில் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விடயங்களையும் மக்கள் மேற்கொள்ள வேண்டும். தேசிய சுதந்திரத்தை முன்னிலைப்படுத்தி நாம் எதிர்காலத்தில் பாரிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளோம். අපි රටේ ජනතාවට ඉතා ඕනකමින් අනුතුරු අඟවනවා මීට විරුද්ධව ගත හැකි සෑම ප්‍රජාතන්ත්‍රවාදී මහජන බලපෑමක් නැති කරන්න ජාතික නිදහස් பயங்கரவாதிகளுக்காக குரல் கொடுத்த அரசியல் குழுக்களும் சட்டத்தரணிகளும் தற்போது பிரதம நீதியரசருக்கு சார்பாக குரல் கொடுத்து வருகிறார்கள் என சபரகமு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சங்கைக்குரிய கும்பர்கமுய வஜ்ரதேரர் சாடியுள்ளார். இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவர் கலந்து கொண்டார். ක්‍රියාත්මක ක්‍රියාමාර්ගයක් පාර්ලිමේන්තුව වගේ අනුගමනය කරනවා කියන එක තාම ගෞරවාකාර විදිහට පිළි අරගෙන ඒකට බොහොම දෙන්න පිරිත් නූලුත් බැඳගෙන නිකන් නෙමෙයි පිරිත් නූලුත් බැඳගෙන ඇවිල්ලා එයාකට අවස්ථා තුනකදී පෙනී ඉඳලා තුනක් පෙනී ඉඳලා නීතිඥයොත් එක්ක නීතිඥයෝ පිරිවරාගෙන ඉතින් රජයේ පැත්තේ බොණ්ඩ තරම් සාධාරණ විදිහට பிரதம நீதியரசரின் செயற்பாடுகளுக்கு எதிரான மக்களின் எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்ந்தும் உக்கிரமடைந்து வருகின்றன. இவ்வாறான மக்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று கொழும்பு கோட்டை புகிர்த நிலையத்திற்கு அருகில் இன்று இடம்பெற்றது. குற்றப்பிரேரணை தொடர்பில் மக்களுக்கு விளக்கமளிக்கும் துண்டு பிரசுரங்கள் அங்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டன. ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டணி இதனை ஏற்பாடு செய்திருந்தது. හතරවෙනි වේදිකාව ජෙට්‍රවිනි දුම්රිය මනදාන්න පවණයි. හතරවෙනි වේදිකාව ජෙට්‍රවිනි දුම්රිය මනදාන්න පවණයි. அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பாவுக்கும் அவரது மனைவிக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் தொலைபேசி அழைப்பு கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அருகில் உள்ள தொலைபேசி கூடத்திலிருந்து வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கிருஷாந்த ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இலங்கையை அண்டிய வளிமண்டலத்தில் தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது. இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலையும் கருமேகமும் சூழ்ந்திருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மழை பெய்யும் போது காற்றின் வேகம் ஓரளவு அதிகரித்து காணப்படும். நாட்டை ஆண்டியுள்ள வளிமண்டலத்தில் தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை காணப்படுகின்றது. இதனால் பல பிரதேசங்களில் மழையுடன் கூடிய காலநிலை ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பல பிரதேசங்களில் இன்று கடும் மழை பெய்துள்ளது. பல நீர்த்தேக்கங்களில் வான்கதவுகளை திறக்க வேண்டிய நிலை நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு ஏற்பட்டுள்ளது. பராக்கிரம சமுத்திரத்தில் 10 வான்கதவுகளும் 6 அங்குலம் அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளன. மின்னேரியா குளத்தில் வான்கதவுகள் 7 அங்குலம் அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளன. கவடுல குளத்தில் 12 வான்கதவுகளும் 10 அங்குலம் அளவுக்கு திறக்கப்பட்டதாக பொலனறுவை மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் MW கருணாரட்ன தெரிவித்தார். தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
அனுராதபுரத்தில் 11 பிரதான குளங்கள் பெருக்கெடுத்துள்ளன. எனினும் அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என வலயத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசனம் பணிப்பாளர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. எதிர்வரும் தினங்களில் மீண்டும் அனர்த்த நிலை ஏற்பட்டால் அதற்கு முகம் கொடுக்க தயார் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் ஏற்படுவதை தொடர்ந்து எலிக்காய்ச்சல் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதிக காய்ச்சல், கண் சிவப்பாதல், கடுமையான தலைவலி, வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு தொற்று நோயியல் பிரிவு மக்களை அறிவுறுத்தியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையினால் கடந்த சில தினங்களாக மீண்டும் அடைமழை பெய்து வருகிறது. இன்று காலை 8:30 முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் 82 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி இங்கு பதிவாகியிருப்பதாக வளிமண்டலியல் திணைக்கள பொறுப்பதிகாரி எம் சூரியகுமார் தெரிவித்தார். தற்பொழுது ஏற்பட்டுள்ள தாழ்மிக்க நிலை காரணமாக தொடர்ந்தும் சில தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பாசிக்குடாவிலும் வாகரையிலும் கூடுதலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு நகரின் தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருகோணமலையிலும் மீண்டும் அடைமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் வீதிகளிலும் நீர் நிரம்பியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இன்று காலை 9 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் 34.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி இங்கு பதிவாகியுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வாகரை பிரதேச மக்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஏற்பாட்டில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அம்பந்தனாவை கிராம மக்களுக்கு அரிசி, மா, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பொதிகள் விநியோகிக்கப்பட்டன. 200 குடும்பங்களுக்கான உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் மட்டக்களப்பு உதவி பணிப்பாளர் சண்முகராஜன் இன்பராஜன் தெரிவித்தார். உணவு வழங்கும் நிகழ்வில் வாகரை பிரதேச செயலாளர், அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் மட்டக்களப்பு அலுவலக உதவி இணைப்பாளர்களான ஏ கஷீர், ஏசி அல்தாப் மற்றும் படை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் சமீபத்திய அடைமழை காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தற்பொழுது தமது சொந்த இடங்களுக்கு திரும்பியுள்ளதாக வவுனியா முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. இவர்களுக்கு 2 வாரங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. உணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ஜி எச் சந்திரஸ்ரீ, கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ரூபாவதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு சுகாதார பணிமனையின் பணிப்புரைக்கமைய தற்பொழுது மட்டக்களப்பு பிரதேசத்தில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் மாவட்டத்தின் சகல பாகங்களிலும் உணவுப் பொருட்களை பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. காத்தான்குடி நகர பகுதியில் பிரதேச சுகாதார பணிமனையினால் இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கையின் போது பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பிரதேச சுகாதார சிரேஷ்ட பரிசோதகர் முகமது ரஃபீக் தலைமையிலான குழுவினர் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி வைத்தியசாலையில் உளநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு கண்டி உலமா சபை புத்தாண்டிலிருந்து உணவை விநியோகித்து வருகிறது. இது தொடர்பான அங்குரார்ப்பண நிகழ்வு உளநோயாளர் பிரிவின் அதிகாரி ரோஹன் அமரசிங்க தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கண்டி வைத்தியசாலையின் உதவி பணிப்பாளர் சுசி ஸ்ரீவர்தன, ஐஷேக் எம்எல் பஸ்டின், ஐஷேக் DH உமர்தீன், கண்டி ஒராபி பாஷா கலாசார நிலைய பணிப்பாளர் S சலீம்தீன், அரபு கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2013ஆம் ஆண்டுக்கான தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி அம்பாறை மாவட்டத்தில் நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீதிகள், கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதுடன் விவசாய திணைக்களத்தினாலும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டங்களுக்கு ராணுவத்தினர், சிவில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஒத்துழைப்பு நல்கி வருகின்றனர்.
2013ஆம் ஆண்டு சகலருக்கும் நன்மையுள்ளதாக அமையும் வகையில் தியாக சிந்தனையுடன் அரசாங்க ஊழியர்கள் கடமையாற்ற வேண்டும் என்று கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் சரத் அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். கிண்ணியா நகரசபையில் நகரபிதா கலாநிதி ஹில்மியின் ஏற்பாட்டில் பாடசாலைக்கான உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பிரதம செயலாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் உள்ளூராட்சி ஆணையாளர் எம் உதயகுமார், ராணுவ அதிகாரி விக்ரம லியனகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேச சபைக்குட்பட்ட அலிகம்பை தேவ கிராமத்திற்கு மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. 34 மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த மின்சார திட்டம் நேற்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. சகலருக்கு மின்சாரம் என்ற அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அமைய இந்த கிராமத்திற்கு மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் சிரேஷ்ட அமைச்சர் பி தயாரத்ன, அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் PH அமைச்சின் இணைப்புச் செயலாளர் சுனில் சந்திரலால், அக்கரைப்பட்டு பிராந்திய மின்சார சபை அத்தியட்சகர் என் நூருல் ஹக்கி, பங்கு தந்தை ஜோசப் ஹாண்டகே உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் 300 குடும்பங்கள் நன்மை அடைய உள்ளன. பிரதி ஞாயிறு தோறும் நமது பிரதான செய்தி அறிக்கையில் இடம்பெறும் அறிவை தேடிய பயணம் எனும் விஷட அறிவு கண்ணோட்டத்தில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை விஞ்ஞான உலகமே வியந்து நோக்கும் அம்சங்களில் ஒன்றான சாக்கடல் பற்றிய விவரங்களை எதிர்பாருங்கள். இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியில் 2ஆம் நாள் ஆட்ட நிறைவில் ஆஸ்திரேலிய அணி அதன் முதலாவது இன்னிங்ஸுக்காக 6 விக்கெட்டுகளை இழந்து 342 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதல் இன்னிங்ஸுக்காக இலங்கை அணி 294 ஓட்டங்களை பெற்றது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் டேவிட் வார்னர் 85 ஓட்டங்களை பெற்றார். பிலிப்ஸ் ஹாக்ஸ் 87 ஓட்டங்களையும், மைக்கேல் கிளார்க் 50 ஓட்டங்களையும் பெற்றார். இலங்கை அணி சார்பில் திலகரத்ன தில்ஷான், நுவன் பிரதீப் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை கைப்பற்றினர். ரங்கன ஹேரத் 69 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். தற்போது ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட்டுகளுடன் 48 ஓட்டங்களால் முன்னிலை வகிக்கின்றது. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.